வெல்கம் டு மை சேனல். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடிய தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லு பூண்டு இடித்து இதில் நான் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கி வந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் கடாயில் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு திரும்ப கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க. அடிக்கடிக்கு கரண்டி வச்சு தடவி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய்த்தூள் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துருக்க மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்கள் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். குறைச்சலாம் சேர்க்கும் போது அதோட கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃபயர். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி நறுக்கி இதில் மேலே சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.